வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு டே 9 ஆஃப் மை ஹாலிடே வாழ்க்கை. இன்னைக்கு காலையில சீக்கிரம் இருந்துச்சு, சைக்கிள் எடுத்துட்டு கொடிஷாக்கு கிளம்பிட்டேன். ருத்ரேஷும் நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டான். அப்புறம் பஸ் ஏறி கிரவுண்டுக்கு போயிட்டு மிதுன் வீட்டுல பேட் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டு 2வது பாலே இன்னைக்கு அவுட்டு. மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு, பட் தோத்துட்டோம். இந்த நாய் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து இட்லி சாப்பிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் காஃபி குடிச்சிட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போக ரெடி ஆயிட்டேன். புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த விளாக் இது. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு மேல சிலை எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இதை எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு டவுட். பிரசாதமா இந்த கூழ் தந்தாங்க, வடப்பா இருந்துச்சு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து மதியம் சாப்பிட்டு சின்னதா ஒரு வேலை இருந்துச்சு, அதுக்கு மிதுனை வந்து பிக் பண்ணிக்கோடான்னு சொன்னேன். 5 நிமிஷம்னு சொன்னா, ஆனா இன்னும் வரல. எப்படியோ வந்துட்டான். அங்க இருந்து கிளம்பி டெக்கத்லானுக்கு வந்துட்டோம். பவுடர் போடல, இல்லைன்னா போட்டிருப்பேன். 2 டவுசர் எடுத்துட்டு அப்படியே வாட்டர்மெலன் குடிச்சிட்டு மிதுன் வீட்டுல வந்து டிராப் பண்ணிட்டான். சாயந்தரமா வாக்கிங் பண்ணலான்னு ஒரு 6 மணிக்கு வந்தேன். சரியான வெயில். அப்புறம் அதை முடிச்சுட்டு 20 புஷ்அப்ஸ் எடுத்துட்டு அப்புறம் லோகேஷ் கூப்பிட்டான். ஏதோ இடத்துல ஃப்ரீயா மேட்ச் போடுறாங்கன்ட்டு வரியாடான்னு கேட்டான். வந்து பார்த்தா 100 ரூபாவான். அதை கட்டிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். பெல்லா எல்லா சிஎஸ்கே மேட்சும் வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கான். அவன் கமெண்ட்ல நல்லா கழுவி ஊத்துங்க தோழருக்கு. அப்புறம் ஆயுஷும் பிரவிஷும் நல்லா ஆடினானுங்க. பிரவிஷ் என்ட்ரிக்கெல்லாம் சரியான சவுண்டு. அப்புறம் பிரியாணி சாப்பிட்டு ஒரு கோக் குடிச்சேன். இங்க 100 ட்ரெஸ் கொடுக்கும்போது நம்ம ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம ஃபுட்டா கிளைம் பண்ணிக்கலாமாமா. அப்புறம் மேட்ச் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு நாள் அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.